ஸ்ரீமாத்திரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் பாவம் தொடர்பும் கன்னிராசியும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காலப்புருஷ தத்துவப்படி நமக்கு கன்னிராசி 6ஆம் பாவமாக வரும். ஸோ கன்னிராசியோட அதிபதி புதன். அதே மாதிரி கன்னிராசியில் பார்த்திங்கன்னா புதன் ஆட்சி உச்சமாறாரு, அதில் சுக்கிரன் நீச்சமாறார். ஸோ கன்னிராசினாலே எப்பொழுதும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு அன்பு பாசம் காட்டுற தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கன்னிராசி எப்பயுமே ஒழுக்கம், நேர்மை, பகுத்தறிவு, கடின உழைப்பு, சேவை மனப்பான்மை, உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை காட்டுறது, இது எல்லாமே கன்னிராசிக்காரங்கத்தில் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கன்னிராசியை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா, 6ஆம் பாவமாக வந்துடுறதுனால ருணரோக சத்ரு பாவம் அது. ஸோ கன்னிராசியில் நீங்கள் ஜென்ம பிறப்பு வந்துருச்சுனாலே நீங்கள் இந்த பிறவியில் சேவை மனப்பான்மையோடு தான் இருக்கணும். மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பழகிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ப்ரொஃபஷனில் பெரிய ஆளாக வருவீங்க. அதே சமயம் உங்கள் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் குறையும். ஏன்னா இது 6ஆம் பாவமாக வர்றதுனால குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கும் இருக்கும், கன்னிராசிக்காரங்களுக்கும் இருக்கும். முடிஞ்ச வரையும் நிறையா ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி முடியாதவங்களுக்கெலாம் உங்களால் ஃபிசிக்கல் ஹெல்ப்போ ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா சைக்காலஜிக்கல் ஹெல்ப் பண்ணால் கன்னிராசி அதிகமாக ஞானம் ப்ளஸ் அறிவு உள்ளவங்க. ஸோ முடிஞ்ச வரையும் உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு மன கசப்பில் இருந்தாலோ இல்லைனா மனநலம் பாதிக்கப்பட்டாலோ நீங்கள் போயிட்டு உங்களோட ஞானத்தை அவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு பக்குவமாக இப்படி வாழணும், அந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய அட்வைசர், கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய அட்வைசர், மோட்டிவேட்டர், ஸ்பிரிச்சுவல் அட்வைசர், கவுன்சிலர் எல்லாமே 6ஆம் பாவத்தில் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம் கன்னிராசி தொடர்பு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்படும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அதனால தான் சேவை மனப்பான்மையிலே இவங்க ஈடுபடுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக வரும். எய்தர் அவங்களுக்கு செலவு பண்ணிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் அடுத்தவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு சாப்பாடு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ உங்களை எப்பயுமே ஹெல்ப் பண்ணுறதுல என்கேஜாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்னி பாவத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலுமே அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவம் ஹெல்ப் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரையும் ஆர்கியூமெண்ட் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கன்னிராசி எப்பயுமே தான் சொல்கிறத எல்லோரும் கேட்கணுன்ற நினைக்கிற மனப்பான்மை உள்ளவங்க. ஸோ முடிஞ்ச வரையும் ஆப்போனண்ட் கன்னிராசிக்கிட்ட ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் 6ஆம் பாவமும் கன்னிராசிக்குள்ளே தொடர்பு. அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் நான் கன்னிராசியை பற்றி ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமாத்திரே நமக.